ஒரு பாடலாசிரியராக அப்பாவை பற்றி சொன்னீங்க. ஒரு அப்பாவா கவிஞர் எப்படி? அப்பாவா என்னென்னா, என் தம்பி ஒரு கவிதை எழுதினான் சார், கலைவாணன். ஒரு விழாவில் சொன்னான். அது நல்ல கவிதை, அதை தான் சொல்லி ஆகணும். அப்பா அவர் எழுதின கவிதைகளை மட்டும் இல்லை, எங்களை கூட அடித்து திருத்தினதில்லைன்னு சொன்னார். அருமை. அந்த கவிதை மாதிரி அப்பா வந்து பொதுவாக வந்து நாங்கள் என்ன படிக்கிறோம், எத்தனாவது தடவை வந்து படிக்கிறோங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ வந்து நான் பியூசியை 2வது தடவை எழுதும்போது, அப்பா பியூசி எக்ஸாம் பணம் கட்டணும் அப்படின்னு தான் வாங்கினேன். அப்போ ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு, எத்தனாவது தடவைனார்? 2வது தடவை. அப்புறம் 3வது தடவை, அது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரவே இல்லை. அதனால் 3வது தடவையும் நான் போய் கேட்ட உடனே, ஏன்டா ஒரு பியூசி எவனாவது 3 வருஷம் எழுதுவானா? சரி, உனக்கு படிப்பு வரலன்னா விட்டுருப்பா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இதையும் சொன்னார், ஒரு யோசனையும் சொன்னார். எனக்கு தமிழை தவிர இந்திய மொழிகள் அத்தனையுமே கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது, நீயாவது படி அப்படின்னு சொன்னார். அப்புறம் உடனே அது காலேஜுக்கு போக வேண்டாமேங்கிறது, அந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சுல்ல. போய் பாலாஜி பப்ளிகேஷன்ஸில் புக்கு போட்டிருந்தாங்க, 30 நாட்களில் ஹிந்தி, மலையாளம், 30 நாட்களில் 3 புக்கு வாங்கினேன். 30 நாட்களில் மலையாளம், 30 நாட்களில் கன்னடம், 30 நாட்களில் தெலுங்கு. இதில் மலையாளம் வந்து 3 நாளில் எனக்கு கை வந்துடுச்சு. எழுத படிக்க தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தெலுங்கு வந்து தெலுங்கும் 1 வாரத்தில் வந்துடுச்சு. கன்னடம், தெலுங்கும் லிபி ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதனால் எனக்கு அது அவ்வளோவா வந்து வரல. ஆனால் இந்த 3ம் என்னுடைய வாழ்க்கையில் பயன்பட்டதுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? அவர் எதுக்காக அப்படி சொன்னார், எதுக்காக நான் படித்தேன்னு.